இன்றைக்கி மதுரை மாமியார் மருமகத்தில் இன்றைக்கி உருண்டை குழம்பு வைக்கிறோம். பாருங்கள், இந்த கிண்ணத்தில் 4 கிண்ணம் போட போகிறேன். அஞ்சு கிண்ணம் போட்டிருக்கேன். இதில் இந்த கடலை பருப்பில் ஒரு 3/4 கிண்ணம் போடுறேன். அலசிட்டு நல்லா இப்போ இந்த நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு அப்புறம் என்னென்ன சேர்க்கணுமோ அந்த வீடியோக்குள்ள வந்து பாருங்கள். போட்டிருக்கோம். சோம்பு போட்டிருக்கோம், இந்த சீரகத்தையும் போட்டிருக்கோம். சோம்பு, மிளகு, சீரகம் 3 போட்டிருக்கோம். இதை மிக்சியில் அடிக்கணும். அப்போ காட்டுறோம் பாருங்கள். பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணி இல்லாமல் நம்ம பருப்பை மட்டும் எடுத்து அரைக்கணும். பருப்பு இப்போ ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு, தண்ணி பத்தலை அப்படின்னா லைட்டாக ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இந்த பதத்துக்கு தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். 4 பீஸ் தேங்காய் சில்லு எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் திருகண மாதிரி அரைக்கணும். திருகண மாதிரி இதே மாதிரி தான் அடிச்சுக்கணும். இந்த இஞ்சி இதில் வந்து கடலை போட்டு நச்சு நல்லா இந்த அடித்து வச்சுருக்க பருப்போட, மிக்சியில் அடித்து வச்சுருந்த பருப்போட இப்போ இதை இடித்து அதில் போட போகிறோம். ரொம்ப நைஸாக இடிக்காமல் சும்மா பெரும்பருக்கே அதில் போடுறோம். இந்த வெள்ளைப்பூடையும் இடித்து லேசாக இடித்து அதில் போட போகிறோம். இப்போ பாருங்கள், இஞ்சி இதையும் 1-2 அடித்து போட்டிருக்கு. வெங்காயம் வந்து பொடி பொடியாக இருந்தால் நறுக்கி வச்சுருக்காங்க. முட்டைக்கு நம்ம பொரிக்கிறதுக்கு நறுக்கிறது மாதிரி. இதை வந்து இப்போ இந்த வடைக்கு போடுறது மாதிரி தான் போட போகிறோம். இப்போ இந்த கையில் அப்படி லேசாக பிணைஞ்சி விட்டுட்டு அதில் போட போகிறோம். மல்லி, கருவேப்பிலையும் அதேமாதிரி நறுக்கி வச்சுருக்கு. மல்லி இது, அது கருவேப்பிலை. இது வந்து 2 பச்சை மிளகா பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கு. இப்போ இந்த 4 செல்லு தேங்காய் முடியை வந்து 4 பீஸை வந்து இப்போ வந்து இந்த பாருங்க இப்படி துருவுனது மாதிரி அடித்து வச்சுருக்கோம். அதையும் போடுறோம். இப்போ அதோட எல்லாத்தையும் ஒன்றா போடுறோம். இந்த உப்பு இப்போ வந்து நம்ம வடைக்கு தக்கன போடுறோம். போதுமான அளவுக்கு. இது வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறோம் இதில். இப்போ இதை பெரட்டுறோம். இப்போ இதை வதக்கணும் அடுப்பில் வச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ண போகிறோம். இப்போ கடாய் காயட்டும். எண்ணெய் அதுக்கப்புறம் ஊற்றுவோம். நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். பாதி இது வடை மாதிரி தட்டி வச்சுருக்கோம், பாதி இது உருட்டி வச்சுருக்கோம் உருண்டையாக. இதை எண்ணெயில் போட்டு இப்போ எடுக்கணும். பாருங்கள் வீடியோவில். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த உருண்டையை போடலாம். பாருங்கள், இப்போ எடுத்துடலாம்.
தேவையான அளவுக்கு இப்போ குழம்புக்கு நம்ம வைக்கிற அளவுக்கு அந்த வடை வந்து வறுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த தேவையான அளவுக்கு புளிங்க வருங்க கரைச்சிருக்கேன். நான் பண்ணேன். இப்போ பருப்பு ஊற வச்ச தண்ணி அதில் இருக்குது. இப்போ புளியும் கரைச்சி அதில் ஊற்றுறேன் தேவையான அளவுக்கு உள்ளதாக. குழம்பு இப்போ ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இது குழம்புக்குள்ளது. குழம்புக்கு தேவையான உப்பு போடுறோம். போட்டது உருண்டைக்கு. இப்போ வந்து குழம்புக்கு போடுறோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். 1.5 ஸ்பூன் போட்டுருக்கோம் இந்த ஸ்பூனில். இது நம்ம வீட்டில் அரைச்சது எல்லாம் கலந்து அரைச்ச தூள். அஞ்சரை ஸ்பூன் போட்டிருக்கோம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு, மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டு. பருப்பு உருண்டையை வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ குழம்புக்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணுறோம். கடாய் காயிட்டோம். இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ தேவையான பொருட்கள் வந்து நம்ம சோம்பு, உளுந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், பட்டை, லவங்கம், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, இலை, பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், கருவேப்பிலை, மல்லித்தலை. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு சோம்பை போட்டுக்கலாம். இப்போ உளுந்து, இப்போ பட்டை, இலை, கிராம்பு எல்லாம் போட்டணும். இப்போ வெங்காயத்தை போடணும். இப்போ அடுத்து தக்காளி போடணும். இப்போ மல்லித்தலை கருவேப்பிலை போடணும். நல்லா வதங்கிட்டோம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ குழம்பு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடுவோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயில் போட்ட உருண்டையை வந்து நம்ம ஒன்றா இப்போ குழம்புல போடணும். உடஞ்சிடாமல் போடணும். இப்போ எல்லா உருண்டையும் நம்ம குழம்புல போட்டாச்சு. இப்போ ஓரமாக மெதுவாக நம்ம கிண்டணும். உடஞ்சிடக்கூடாது, ஓயாமையும் கிண்டக்கூடாது. இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு வச்சாச்சு. இந்த மாதிரிலாம் நீங்களும் ஃபாலோ பண்ணி வைங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும். பிள்ளைகளும் சாப்பிடுங்க, நீங்களும் சாப்பிடலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக கறி குழம்பு மாதிரியே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரியே வைங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.